தாத்தா நமஸ்காரங்க. என்றென்று சிறப்போடு வாழ வேண்டும். பெரிய குறைங்க. குறையா? ஆமாங்க. ஏன் குறை? ஆலயத்து வருமா உண்டியா தானுங்க. எவனா லவுட்டு போட்டாங்க. மக்கா உள்ளத்தால எனக்காக தானே கொண்டு வந்தாய். உள்ளன்று வைத்து புறமன்றி பேசுவாய் உறவு கலவாது என்று உரைப்பார்கள். உண்மைதாங்க. உள்ளத்திலே உண்மை இருக்கிறது, இருக்குங்க. பொய் என்பது இல்லை. இல்லை. பக்தி இருக்கிறது, இருக்கு. பக்தி இருக்கிறது, இருக்கு. சித்தியம் இருக்கிறது. இருக்கு. அதனால் உள்ளத்தால் கொண்டு வந்ததை யார் யார் எடுத்து சென்றாலும் எனக்கு கொண்டு வந்து செலுத்திய பாவையனாக மனதார ஏற்றுக்கொள்கிறேன். இல்லங்க, என்ன மாதிரி பக்தங்க துணைறீங்க, திருடனுக்கும் துணைகிறீங்களா? அதுதான் செய்வது அவருடைய தலைவிதி. பேசி ஆடி அதன் பிறகு இதான் தெரியும் அவருடைய நன்மையும் தீமையும். இருந்தாலும் இந்த உலகத்திலே நான் 10வது கொண்டவர் இருந்தாலும் வைகுந்த வாசர உதித்தே முதலாக உதித்து அதன் பிறகு நரசிங்க அவதாரம் எடுத்து இரண்டனம் அடித்தேன், அவதாரம் எடுத்தேன், இரண்ட தம்பி இரண்டாம் அடித்தேன், இரண்ட சம்மாரம் முடித்தீர்கள். ராமாவதாரம் எடுத்தேன், லக்ஷ்மணாவதாரம் எடுத்து ராவணன் கும்பகர்ணனும் அடித்தீர்கள். ராவண சம்மாரம் முடித்தீர்கள். இந்த கோபால கண்ணனா ஜெயித்தீர்கள். எந்த நேரம்? ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டம திதியிலே தேவயாருக்கும் வசுதாவிற்கும் 8வது பிள்ளையாக எனது அம்மா கம்சன் திரையிலே கோபால கண்ணனா பிறந்தேன். பிறந்தீர்கள். தவிர எனது அம்மா கம்சனுக்கு ஆகாத பிள்ளையா பிறந்து விட்டேன். அம்மான் கம்சனுக்கு ஆகாத பிள்ளைன்னா பெரியவர் சொல்வார் பழமொழி, தங்கை பிள்ளை தலைமாட்டி கொள்ளி என்று உரைப்பார்கள். தன்மை போல் பிறந்தேன் என்று எனது அம்மா என்ன செய்தான்? நான் குழந்தையாக நந்த கோபன் மனையிலே வேலையிலே மூதைகள் சொல்லக்கூடிய பெண்ணை ஒரு சன்னத்தில் நல்ல பாலும் ஒரு சன்னத்தில் விஷபாலும் கொடுத்து என்னை கொல்லு போயிட்டாங்க. என்னை ஏவினார். அந்த நேரத்திலே அவன் சன்னாத்தில் இருந்த நல்ல பாலை சாப்பிட்டேன், விஷபாலை சாப்பிட்டேன், உலகில் இருந்த சாராவது அத்தனையும் புரிந்து கொண்டேன். பூதாயானவன் பண்ணியை மனிதான். சாராதன்னா உதிரம். ஒரு மனுஷனுக்கு உதிரம் சுத்தமா இல்லன்னா உடல் நிற்காது, உயிர் வாழ முடியாது. பூதாயானவர் மண்ணிலே மடிந்தால் அதை அறிந்தால் அம்மா கம்சன் மறுமையை சுற்றி செய்தான். அது அரக்கரை ஏவினான். யார்? கைலாசுரன், ஏனுகன், வைஜாதி, சொல்லக்கூடிய அரக்கர்களை என்னை கொண்டு போட்டாக என்னை ஏவினான். அவளையை கொண்டு விட்டீர்கள். அதை அறிந்தான். நேருக்கு நேராக என்னோட போர் தொடுத்து வந்தான். அம்மான் கம்சன். ஆமா, என் அம்மான் கம்சன் வந்தான். போர் தொடுத்து என்னோடு தாய்மாமன் என்று தாழ்ந்து போனீங்க. பெரியோர் வந்தாலும் சிறியோர் வந்தாலும் தாழ்ந்து போவது ஒரு தவறு இல்லைங்க. அப்படி தாழ்ந்து போன தலைக்கு மேல ஏறினார். பாத்தியம் மடித்து விட்டீர்கள். அவன் மட்டும் இல்ல, கம்சன், கந்தவர்கன், சிசுபாலன் ஆக இந்த தோபகத்திலே கம்ச சமாரம் முடித்து மங்கராஜ்யம் வணங்கி செல்லக்கூடிய பெண்ணை பெற்றெடுத்து நலமோடு வாழ்ந்து ஒரு நாளிலே பாண்டவருக்கு சகாயனா வாழ்ந்து வந்தேன் நான். நீங்கள் ஒரு நேரத்திலே பாண்டவருக்கும் வீரராஜருக்கும் பாரத போர் ஏற்பட்டது. பாரத போரானது ஏற்பட்டது 18 வருடத்துக்கு முன்பதாக பாரத போர் ஏற்பட்டது. அதிலே பாண்டவர்களுக்கு துணையாக இருந்து அவருக்கு வெற்றி வர வேண்டும் என்று வழிமார்க்க செய்து பாண்டவ கரத்தாலே கூட்டத்தை மடிக்க செய்தீர்கள். அனைவரும் மடிந்தார்கள். அப்படி பாரத போரை முடித்து துரிய கூட்டத்தை மடித்து அஸ்தினாபுரத்தை தர்மராஜாவுக்கு பட்டம் சூட்டி வைத்தேன். பட்டத்தை சூட்டி வைத்தீர்கள். பட்டனா முடி சூட்டி வைத்தேன் அர்த்தம் பேரு. ஆமாங்க. என்ன பட்டம் சூட்டி வைத்தேன்னு அந்த நன்றி நினைக்கமல்லவா? நினைக்க வேண்டுங்க. பாண்டவர் நன்றியை நினைக்கவில்லை. மைத்துனர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார், எவ்வளவு வழிகாட்டியாக இருப்பார், எவ்வளவு துணையாக இருப்பார், எவ்வளவு வழிகாட்டி இருப்பார், அத்தனையும் மறந்து விட்டார். நன்றி கேட்ட பாண்டவர்கள் நன்றி மறப்பார், நன்றி அன்றைய மறப்பார், நன்றி என்று உரைப்பார். அப்ப நன்றியை மறந்தார். ஏன்? அவங்க ஆட்சி இருக்கு, செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, நமக்கு இதுவரை என்ன இருக்கு, நம்ம அசைக்க யார முடியாது என்று
அப்படி பேராசை நற்பாசை பஞ்சபாண்டவருக்கு. ஆனால் அவர் ஆணவமும் அடங்கும் நேரம் வரும் காலம் வரும் ஆனால் அவள் தான் மறந்து போட்டோம். ஆனா என் தங்க இருக்க நினைக்கலாங்க திரௌபதி ஆமா உடன் பிறந்தாதான் தங்கை அல்ல இல்லங்க. அதாவது உடல் 2 உயிர் ஒன்றா வாழ்ந்து வருவதும் தங்கை தான். உடல் பிறந்த தங்கை பாவனை தான். அப்படி இருந்தது என் தங்கை திரௌபதி. அதுவாகிலும் அண்ணன் தானே நமக்கு எப்படி பாடுபட்டு எவ்வளவு சிரமத்தை எல்லாம் அகற்றி நமக்கு இப்பேற்பட்ட நன்மையை செய்தாரே. நாமாக சென்று ஒரு முறை அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று என் தங்கையும் என்னை வந்து பார்த்தது கிடையாது. ஏன் பக்தாவுக்கு அந்த பதிவிரதையாக வாழ்ந்து வருகிறது என் தங்கை. சாரி, அவர் என்னை மறந்தாலும் என்னை வெறுத்தாலும் அவரை நான் வெறுக்காமல் அண்ணாவை துறந்துதான் நினைத்துதான் வாழ்ந்து வருகிறேன். எது நடக்குமோ நடந்தே தீரும் என்று. ஆனா என்ன அழகு கேட்கிறது? என்னம்மா இத்தனை வருடமா இந்த அண்ணா எங்கம்மா போனாரு? இத்தனை வருடம் அண்ணாவை பார்க்க வேண்டும், நினைக்க வேண்டும், காண வேண்டும், ஆட்சியில் பெற வேண்டும் என்று நேரம் இல்லையா? மனதார நினைத்துக் கொண்டிருந்தேன் அண்ணா. இல்ல ஞாபகம் இல்லையா? இல்ல வழியா மறந்து போச்சா? பதிமார்களை பட்டம் சுட்டினீர்கள். அவர்களுக்கு அடிமை வேலை செய்யவே சரியா இருந்தது எனக்கு. உங்களை மனதார நினைத்துக் கொண்டிருந்தேனே தவிர உங்களை நேரில் வந்து பார்க்க முடியல. மனதார நினைத்து மறைமுகமா வாழ்ந்து வர. இப்போதான் அண்ணாவை அடிபணிய வேண்டும், ஆட்சியில் பெற வேண்டும் என்று நேரம் வந்தது. என்றும் மறக்க மாட்டேன் அண்ணா. ஒண்ணு இப்போதான் அண்ணாவை அடிபணிய வேண்டும் என்று அடிபணிந்தாயே தங்கா. அண்ணா அம்மா வாழி வாழி தங்கையே மங்களமாய் இருளியா அருமை தங்கவாழி அன்பு தங்கவாழி ஆத்த தங்கவாழி அம்மா வாழி 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 தங்கையே அப்படி இருந்தாலும் என்னை வாழி வாழி என்று வாயால வாத்திரீங்களே. அம்மா இருக்கவ போறேன் அண்ணா எப்பொழுதும்
அந்த தொல்லை யாரால முதலில் எப்படி அதற்காக ஏன் ஏற்பட்டது சொல்லு அண்ணா. அங்க மணிமுடியை சுட்டினீர்கள் நீங்கள். 18 நாட்களாக சுகபோகத்தோடு ஆண்டு வந்த நாங்கள் மூத்தவராகிய தர்மராஜா நகர்வலம் சென்றாராம். நாட்டை சுற்றி பார்க்க வரும் வரையிலே நாட்டு மக்கள் எல்லாம் அன்னவரை கேவலமாக பேசுகிறாராம். என்ன வேண்டி அண்ணனை கொண்டு அரசாளுகிறார், தமையனை கொண்டு தம்பிமாரை கொண்டு தரணி ஆளுகிறார், அண்ணனை கொண்டு அரசாளுகிறார். இப்பேற்பட்ட மன்னனுக்கு இந்த மணிமுடி தேவையா? இந்த நாட்டை ஆள வேண்டுமா? பெண்கள் அனைவரும் உண்மையாக காட்சியளிக்கிறார்கள் என்று கேவலமாக பேசினார்களா? பார்த்து பேசுகிறார் திரௌபதா என்று உரைத்தாரா? ஓடி வந்து இழைத்து கேவலமாக பேசுகிறார்கள். இனி இந்த நாட்டை ஆள எனக்கு விருப்பம் இல்லை, வாடி முன் போல காட்டுக்கு போலான்னு கூப்பிட்டாரு. காட்டுக்கு என்றால் வனவாசமே போகலாம் என்று உன்னை அழைத்தாரா? ஆமா. அதுக்கு என்ன நீங்கள் சூதாடி நாட்டை இழந்து 13 வருடம் காட்டிலே காலத்தை கெடுத்தோமே, அந்த தொல்லைகள் எல்லாம் போதாதா? என் அண்ணா நல்ல முறையோடு இந்த நாட்டை கைப்பற்றி உங்களுக்கு மணிமுடி சுட்டி அரசால வைத்தார். இதை விட்டுட்டு காட்டுக்கா போகணும் வேணா, நம்ம நாட்டுல இருக்கலாம்னு சொன்னேன். வந்தது வேலை என்னென்ன சண்டையை வாயிற்படி வரைக்கும் இழுத்து வரத்து சொன்னேன். அழைத்தாரு என்ன நீ பதில் சொன்னோம்? மனைவி அறுத்தால் நான் தான் முன்னொரு நேரத்தை தாயாவது செய்த போராட்டத்தினால் காட்டிலே சென்றோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு கொடுமை வைத்தோம், எவ்வளவு சித்திர வைத்தோம். இருக்கும் இடமில்லாமல் உண்ண உணவில்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் அப்படியெல்லாம் பாடுபட்டோம். அதையெல்லாம் கடந்து முடிந்து நலமோடு நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இப்போது என் காட்டுக்கு போக வேண்டும் வேண்டாம் என்று சொல்லியிருந்தா அதுக்கு கோவம் வந்திருக்காது. ஆனா நீ என்ன செய்திருக்க? இப்ப உன்னுடைய 10ஆம் மார்க்கு ஆகாத ஆள்கார மாதிரி ஆயிட்டேன். அண்ணா, அவர்களுக்கு நீங்கள் ஆகாத ஆள்காரராக இருந்தாலும் உண்மை அதுதானே. உண்மை அதுதான் என்று உனக்கு தெரிகிறது, எனக்கு தெரியாது. உயிர் பிழைத்திருப்பார்கள் அனைவரும். உண்மைக்கே இடமில்லை என்று அவர் நினைக்கிறார். அப்படி நீ உரைத்ததினால் அவருக்கு கோபம் வந்திருக்கிறது. இதற்குதான் பெண் புத்தியோ பின் புத்தி என்று உரைப்பார்கள். என்னற கட்டி எழுத்தர வாசித்திருந்தாலும் பெண் புத்தி என்று பின் புத்தி வெறியோர் உரைத்தார். அந்த பின் புத்தியை கை கொள்ளக்கூடாதுமா பெண்களா பிறந்தா. அப்படி என்ன இதை சொல்லு. கோபம் வந்ததா? என்னை பிடித்து அடி அடி அடித்தார். என்ன தர்மனா அடித்து என்னமா சொன்ன? அடித்து உன்னை இடையன்னு சொன்னார். அது எங்க பார்த்தாலும் சொல்லி ஜாலியிலே பார்த்தா அது ஊரை கத்துரும். அது மாதிரி ஆமை இருந்தா சரி, அந்த கத்தை சுத்திட்டு வந்து கத்தையை கத்துவிடும். அப்படி தோண்டி 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 தோண்டி. அப்படிப்பட்ட ஊமை தருமை. ஏன் அப்படி சொல்றேன்? ஊமை போல பேசாத இருந்தான் 17 நாள் சண்டை வரையும் 18ஆம் வருடத்திலேயே நான் தான் பாருங்கள் குருச்சேத்திரம் போகலாம், யார் யார் என்ன எப்படி செய்கிறார் யுத்தம் என்று சும்மா அழுத்து போனேன். ஆனா அந்த நேரம் பார்த்தா சகுனி சூழ்ச்சினாலே மற்ற ஆளக்கூடிய சல்லியனானவன் சேனாதிபதியை வெற்றி கொண்டு தருமனை கொல்ல வேண்டும் என்று வேகமாக வீரமாக ஓடோடி வந்தான். இது தெரியாது. இந்த சாப்பாடு வந்தாலுமே சும்மா உட்காந்துக்கிறார் தருமபுரி குருச்சேத்திரத்துல. உடனே பார்த்து அந்த சூச்சத்தை தருமபுரி அழைத்தேன், தினதரியை கொடுத்தேன். தரும கலந்தாலே மற்ற ஆளக்கூடிய சல்லியன் மாண்டான். அந்த நேரம் இல்லைன்னா நான் விட்டு இருந்தேன்னா அந்த சூச்சை சொல்லாத இருந்தா ஜல்லிய கலத்தால அன்று 18ஆம் தினத்துல மாண்டு இருப்பார் தரும. அண்ணா முன்னின்று வழி நடத்தினார், இல்லை என்றாலும் நீங்கள் பேசிருக்க மாட்டீங்கன்னு சொன்னதுனால்தான் என்னை பிடிச்சு அடிச்சாங்க. அப்படி இருந்து இப்படி உன்னையும் பேசி என்னையும் பேசி உன்னை அடித்து விட்டார். ஆமா சரி, அப்போ கோவரத பேசினார் யாசினார், அது விடு, 2ஆம் கட்டம். ஆனா பலத்திலே மிகுந்த பீம இந்த வார்த்தைய அவன் சொல்றாமா? ஆமா ஆமா, உன் மச்சானு நீதான் மெச்சிக்கலாம். என்னமா இப்படி சொல்ற? செய்த வார்த்தையை போய் அவரிடத்தே கூறினேன். அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன செய்தார்? போரை செய்த நான்
இந்த நாட்டை கைப்பற்றணும் மண்ணை என்னடி செய்துட்டான் பெரிய வேலை. அப்ப என்ன வார்த்தை சொன்னா? மனையன்னு சொன்னாரு. சாப்பிடுவான் யாருன்னா அப்படியே ஒழிப்பான். நன்மை தீமை தெரியாது. யாரு? பீமன். ஏன்? கோபத்தில் மிகுந்தவன், ஆத்திரத்தில் சிறந்தவன். ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டு. கோபத்தால் ஒரு ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் பேசுவதும் செய்வதும் கோபத்தை என்ன செய்தாலும் அது தவறாதான் முடியும். ஆனா பொறுமையா செய்வார், அது என்றைக்கும் நிலைநாட்டி நிற்கும். அப்படிப்பட்டவன் நன்மை தீமை தெரியாதவன் பீமன். அவனை ஒரு நேரத்தில் ஜராசந்தனிடம் யுத்தம் செய்ய அழைத்து சென்றேன். ஜராசந்தன் கரத்தாலே மூச்சு அடைந்து விழுந்தான். அப்போது என் மாயத்தால் இவனை மூச்சு தெளிய வைத்து பீமன் கரத்தாலே ஜராசந்தனை மடிக்க செய்தேன். அப்போது அதை மறந்து விட்டான். சரி, அவங்க விடுமா. ஆனா துர்வேதத்தில் வீரமாக இருந்து வில்லை வளைத்து உன்னை மாலையிட்டானே மச்சான் அர்ஜுனா. ஐயோ மச்சான் பெருமை நீதான் மெச்சுக்கணும். ஐயோ என்னம்மா அப்படி சொல்லிட்ட? அண்ணா அவளை சேர்ந்து இருவருமாக சேர்ந்து அடித்தார்களே, இது நன்றாக இருக்கிறதா? என் அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றி இந்த நாட்டை வாங்கி கொடுத்தார்கள். அதையெல்லாம் மறந்து பெண்பால் என்று என்னை நினைக்காது என் அண்ணாவை உயர்த்தி பேசினேன் என்று இப்படி என்னை அடிக்கிறேன் என்று கேட்டேன். அவரும் மரியாதை குறைவாக பேசினார். மரியாதை குறைவாக என்ன பேசினானா? ஆமா அண்ணா. கடையன் என்று கபடன் என்று ஆமா பேசினானா? ஆமா. கடையான் என்று ஒரு பெண்ணை பார்த்து ஆசை வச்சிருவான். உடனே எந்த பெண்ணு இருந்தாலும் சரி, அதனால்தான் அவனுக்கு 9 கொண்டாடி அவனுக்கு. இப்படிதான் என் தங்கை சுபத்திர மீது ஆசை கொண்டு ஓராண்டு காலம் பார்த்த பாவத்தை தீர்த்த சென்று என் தங்கை கேட்டா முடியாது மறுத்தேன். சரி என்று கால வேலை வச்சேன், முடியாத வச்சேன். அது பிறகு என் மனம் மாறி போச்சு. சரி, என் தங்கையும் அவன் மீது ஆசை கொண்டது, அவன் என் தங்கை மீது ஆசை கொண்டான் என்று இருமணத்தை ஒரு மனமாக்கி திருமணமா முடித்து வைத்தேன். அந்த நேரம் முக்கியமாக குறிப்பிட்டால் 15 நேரத்திலே அங்கே ஆளக்கூடிய கர்ணனுக்கும் இவனுக்கும் சபதம் முடியினால் அர்ஜுன் என்னை கவனித்தான். என்னவென்று கேட்டேன். மாமா, குருச்சேத்திர வர வேண்டும், கர்ணனை கொல்ல வேண்டும், சபதம் முடிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கேட்டான். சரி என்று கதவெடுத்தோம், குருச்சேத்திர சென்றோம். கர்ணனும் அர்ஜுனும் ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்தார். அந்த கர்ணனானவன் அவன் கதத்தில் இருந்த நாகக்கணை, நாகப்பாம்பு தான் அவனுக்கு ஒரு கணை. அந்த நாகக்கணையை விடுத்தானே, அர்ஜுன சிரசை கொய்யும் விடுத்த உடனே பார்த்தேன் வரக்கூடிய நாகக்கணையானது அர்ஜுன சிரசை கொய்து விட்டால் என் தங்கை மாறி எல்லாம் உதவி குறைச்சி செய்யா தவிப்பார்களே, அவரை காப்ப வேண்டும். என்னுடைய அத்தை பிள்ளைகள் அதாவது பஞ்ச பாண்டவரும் சரி அர்ஜுனை காப்பாட வேண்டும் என்று என்னுடைய சூச்சத்தால் அந்த நேரம் என் வலது பாத பெரியவர்களாலே ரதத்தை 11 பூமியில் ஆற்றினேன். அப்படியே ரதம் பூமியில் ஆய்ந்து போச்சு. விட்ட நாகக்கடை அர்ஜுன சிரமம் கிடைச்சது, சிகரம் தான் கிடைச்சது. அப்படி அதன் பிறகு அவன் என்ன செய்தான்? மானம் விடுத்தான், அந்த கர்ணனை கொன்றான். அதை மறந்து விட்டானா? அதை அனைத்து மறந்தார்கள் அண்ணா. அப்படி மறந்து உன்னை ஏற்றினார், என்னை பேசினார், உன்னை அடித்து துரத்தினாரு. நீ ஓடி வரும்போது என்னமா செய்து வந்த? அருமை அருமை மிகு அண்ணா உன்னை
என்றைக்கா இருந்தாலும் வஞ்ச வாண்டவர் வத்தாமாக அண்ணன் கோபால கண்ணன் பாதத்தில் விழ செய்வேன் என்று பாஞ்சாலி சபதம் செய்து சத்தி விட்டு வந்தாய். என்னம்மா வேடிக்கை விளையாட்டாமா? இந்த சபதம் கடல இருக்குது. அவர்கள் செய்த தவறு கடல்ல பார்க்க போற கதையா இந்த சபதம் செய்து வந்தா முடித்து எவ்வளவு கஷ்டம். முன்னொரு நேரத்தில் துச்சாதனம் வச்சிர கலந்த போது பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் 4 நீ 1 5 பேரும் சபதம் செய்தீங்க. அந்த சபதம் முடிக்கதான் அவ்வளவு பாடுபட்டோம், அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அனைத்துக்கும் நீங்கள் இருக்கிறீங்க உறுதுணையோடு தான் இந்த சத்தியத்தை செய்து நான் வந்திருக்கேன். ஓ பாண்டவர்கள் உங்கள் பாதத்தில் விழ வேண்டும், அதை நான் பார்க்கணும்னா. சரி, எப்போது அண்ணாவை நம்பி நாம் சபதம் செய்து ஆனால் அண்ணன் முடித்து வைப்பார் என்று உன் மனதிலே எண்ணம் கொண்டுதானே சபதம் செய்து வைத்தாய். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு என்று உரைப்பார்கள் அறிவார்கள். அத்தன்மை போல உன் நம்பிக்கை வீணாகாது. இந்த அண்ணன் இருக்கும் போது இந்த அண்ணாவுக்கு பெருமை சேர்க்க நீ சபதம் செய்து வந்தாய். உனக்கு பெருமை சேர்க்க இங்கே நான் ஒரு சபதம் செய்ய போகிறேன். அதை அவர் நன்கு அறிய வேண்டும், தெரிய வேண்டும், புரிய வேண்டும். அதற்கு வழி இந்த வழிதாமா. உன் பெருமை அவ தெரியணும். அப்படியா? என் பெருமை தெரியலனால பரவாயில்ல, உன் பெருமை தெரியணும். இல்ல
தாய்க்கு பின் தாரம் என்று உரைப்பார். அத்தன்மை போல் உன்னை தாரமாக இருந்தால் நீ ஏகத்திலே பிறந்தவள் என்று நினையாமல் மக்கள் மனதிலே பதிந்தவள் என்று நினையாமல் உன்னை ஏற்றினார் அடித்தாரே, அந்த குற்றத்தை அவருக்கு தெரிய வேண்டும், புரிய வேண்டும். அதனால் நாம் 20 சவத்தை முடிக்கின்றேன். நீ கவலைப்படாதே, அத்தியாவரம் போகாதே, 10ஆம் பார்க்காதே. அண்ணா இருக்கும் இல்லத்தில் இருப்பாய். அவர் கருவத்தை அடக்கிறேன், ஆணவத்தை ஒடுக்கிறேன், 20 சவத்தை முடிக்கிறேன். நீ வேடமா அண்ணா, நீ வேடமா? அவர்களாக வந்து அழைக்க வரை நான் செல்ல மாட்டேன். கிரகத்தில் இருக்கிறேன். நீ வேடமா? வருகிறேன். நீ வேடமா? என்னையா கேவலமா நினைத்து விட்டாய், ஏற்றி விட்டாய், பேசி விட்டாய். இப்போதே நான் உங்கள் ஆணவத்தை அறிகுறேன்.